வணக்கம் நண்பர்களே, சிவாய நமகம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோக்கு போட்டு கொஞ்சம் நாளாயிடுச்சு. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவலை சிஷியர்களுக்கு தெரியப்படுத்தணும். சிஷியர்கள் மற்றும் சகல நபர்கள், பொதுவாக எல்லா மாந்திரிகளுக்கும் இது பொருந்தும். சரிங்களா? மாந்திரிகத்தில் அதி ரகசிய சூட்சமமான விஷயத்தை சொல்ல இருக்கிறான். அதி ரகசிய சூட்சமமான விஷயம். எந்திரம் எடுத்து கொடுக்குறீங்க, எழுதி கொடுக்குறீங்க, உரியேற்றி கொடுக்குறீங்க, எழுதி உரியேற்றி அதை பண்ணி கொடுக்குறீங்க, தாயத்தா பண்ணி கொடுக்குறீங்க, வேலை செய்யலை அப்படின்னு சில மாந்திரிகள் ஏன் வேலை செய்யலை, என்ன காரணம்னு பாருங்க. மந்திரத்தை ஒழுங்காக சரியாக உச்சரிக்கணும். ரெண்டாவது விஷயம், அதற்கான சில மந்திர முறைகள் இருக்குது. பல சூட்சும ரகசியம், அதில் என்ன பண்ணால் என்ன வேலை செய்யும் அப்படின்ற முறைகளை நம்ம வெளி கொடுக்குறதா இருக்கிறோம். அது மாதிரி தெய்வ ரீதியாக இருந்தால், தெய்வ ரீதியாக எந்த தெய்வம் எனக்கு சித்தியாகவே மாட்டேங்குது, நானும் பல பேரை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு அந்த முயற்சி தடைப்படுது, தெய்வம் சித்தியாகலை அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கும் நம்ம இந்த முறையை சொல்லித்தர்றோம். சரிங்களா? இந்த முறைகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அதுக்காக எப்போ வேணாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த முறைக்கு நாள் கணக்கு கிடையாது. தாங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை இந்த நாளில் இந்த மந்திரங்களை உபதேசமாக வாங்கிக்கிறது சிறப்பு. இதற்கான கட்டணம் வந்து வெறும் 1000 ரூபா தான் இந்த மந்திர முறைக்கு. அதனோட சேர்த்து மைமுறைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது தனியாக வந்துடுங்க. சரிங்களா? குரு காணிக்கை வெறும் 1000 ரூபா மட்டுமே. சரிங்களா? வேணுங்கிறவங்க தொடர்புங்க. அதனோட சேர்த்து மை எனக்கு வேணுங்கய்யா, சித்தியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான கட்டணம் தனி. சரிங்களா? அதிக ரகசியத்தை சொல்லித்தரோம். சரிங்களா? 2 மந்திரம் 3 மந்திரம்ங்கிறது உங்களுக்கு கரெக்டான உபதேசம் அதில் கொடுத்தாலே, மந்திரத்தை தெளிவாக சொன்னாலே, நீங்கள் ஒரு எந்திரம் எழுதுறீங்கன்னா இந்த மந்திரத்தை நான் சொல்லும் முறையில் ஒரு 11 முறை அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் எழுதி கொடுத்து பாருங்கள். எவ்வளோ ஒரு அற்புதமாக வேலை செய்யுது, எவ்வளோ பலன் கிடைக்குன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? இதுக்கான கட்டணம் வெறும் 1000 ரூபா. எதற்கு இந்த 1000 ரூபா அதையும் வாங்குறேன் அப்படின்னா, என் தெய்வத்துக்கான நான் சேவை செய்யணும். சரிங்களா? நீங்கள் எப்படியும் பயன்படுறீங்க, மாந்திரிகள் வாங்குறீங்க, மந்திரத்தை வாங்குறீங்க, பண்ணுறீங்க, தாயத்தை பண்ணுன்னா ஒரு கஸ்டமரை பைசா எடுத்துருவீங்க. உங்களோட கணக்கு மாந்திரிகத்தோட நிலைமுறை எனக்கு தெரியணும். எனக்கு தெய்வத்துக்கு நல்ல தொண்டுகள் செய்யணும். நான் திருப்பணி ஆரம்பிக்க இருக்கேன். அதுக்கு இதோட பங்குகள் கொஞ்சமாக வரட்டும். சரிங்களா? ஒரு சின்ன கோயில் கட்டுறதாக இருக்கேன். அதை நான் ஒரு சிறு ஆரம்பம் தான் அதில். சரிங்களா? உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுக்கலாம். இது பயிலும்போது இந்த ஒரு 1000 ரூபா அந்த கோயிலுக்கே போகும். சரிங்களா? மற்ற பொருள் வாங்கினால என்ன, இதில் வர்ற கணக்கு அனைத்துமே அந்த தெய்வத்துக்கு ஒரு அம்மன் கட்டதாக இருக்கிறோம். அதுக்கே அது சேரும். சரிங்களா? வேணுங்கிற நபர் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு ரகசியத்தை நான் சொல்லித்தரேன். முக்கியமாக இந்த மாந்திரிக சொல்கிறதுக்கு, இந்த மந்திரத்தை நம்ம எடுத்து கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு உபதேசம் கொடுக்குறது சத்தியம் வாங்கி தான் கொடுக்கணும். நீங்கள் யாருக்கும் சொல்லிடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் யாருக்கும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு சத்தியம் வாங்கி தான் இந்த மந்திரத்தை சொல்லித்தரப்போம். நீங்கள் பயன்பெறலாம். சரிங்களா? நீங்கள் பயனடையலாம், நன்றாக இருக்கும். ஆனால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த முறையை மட்டும், நம்ம மாந்திரியத்தை இந்த முறையை மட்டும் சத்தியம் வாங்கி தான் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? இதை முழுக்க ஓலைச்சுவடியிலேருந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த முறைகள் இது. நன்றி. சிவாய நமः.